அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க வீட்டில் உள்ள தீய சக்திகள் நீங்க சாம்பிராணி புகை போடும்போது இந்த ஒரு பொருளை சேர்த்து போடுங்கள். தீய சக்திகள் நீங்குவதோடு செல்வ செழிப்பு ஏற்படும்னு சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட பொருள் என்ன, அந்த பொருள் போட்டு நாம சாம்பிராணி போடும் பொழுது என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு ஏற்படும் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த சாம்பிராணி புகை போடுவது ரொம்ப வீட்டுக்கு நல்லது. இப்போ ஒரு வீட்டுல தொடர்ந்து சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, வீட்டுல வந்தா ஒரு நிம்மதி கிடையாது, வீட்டுல எப்பவுமே ஒரு மாதிரி இருளோன்னு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு உங்க பூஜை அறையும் நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்க ஒரு தீபம் ஏத்திட்டு சாம்பிராணி புகை வீடு முழுவதும் போடுங்க. பாத்ரூமை கூட நீங்க விட்டு வைக்காதீங்க. அதுல கூட நீங்க சாம்பிராணி புகையை போட 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 என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தீய சக்திகள் நீங்கி எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி ஒரு செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். நம்மளுக்கு தீய சக்திகள் வெளியே போயிருச்சு அப்படின்னா தெய்வ சக்தி உள்ள வந்துடும். தெய்வ சக்தி நிறைந்த இடத்தில் எந்த ஒரு கெட்டதும் எந்த ஒரு தீயதும் நடக்கவே நடக்காது. அப்படி தெய்வ சக்திகள் நிறைந்து இருக்கக்கூடிய இடத்துல செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கிவிடும். அதனால நீங்க தினமும் எங்களால எல்லாம் பண்ண முடியாதுமா, நாங்க தினமும் வேலைக்கு போறதுக்கு பசங்களை ரெடி பண்றதுக்கே நேரம் சரியா இருக்குது, காலையில எங்களால முடியாது, மாலை நேரத்துல செய்யுங்க. தினமும் செய்ய முடியலையா, அட வாரத்துல 2 நாட்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அன்றாவது இந்த வீட்டுல சாம்பிராணி புகை போடுவதை ஒரு வழக்கமாவே நீங்க வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய விஷயங்களுக்கு அது உங்களுக்கு உதவும். இந்த காலத்துல இதையும் நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேட்பீங்க. நம்முடைய முன்னோர்கள் எதையுமே காரணகர்த்தா இல்லாம சொல்லி வச்சிருக்க மாட்டாங்க. இப்போ உங்க வீட்டுக்கு உறவினர்கள் யாராவது வர்றாங்க அப்படின்னா, ஏதாவது நீங்க வீட்டுல பொருள் புதுசா வாங்கி இருப்பீங்க, இல்ல ஏதாவது நீங்க வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்டத்துல ஒரு படி எடுத்து வச்சிருப்பீங்க. அவங்க நாசுக்கா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வெளிப்படையா நீங்க முன்னேறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தருவதை போல நடித்திட்டு உள்ளுக்குள்ளார இவங்க மட்டும் எப்படித்தான் முன்னேறாங்களோ, காசு பணம் எங்கதான் வச்சிருக்காங்களோ, இதை வாங்குறாங்க அதை வாங்குறாங்கன்னு உள்ளுக்குள்ளார அவங்களுக்கு ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். இது எல்லாம் என்ன பண்ணும், உங்க வீட்டுல கண் திருஷ்டிகளாக அது இருக்கும். இந்த கண் திருஷ்டிகள் தீய சக்திகள் இது எல்லாமே கண் பார்வை வயிற்றெரிச்சல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வீட்டுல அது அது இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா சுறுசுறுப்பா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க கூட ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க, எந்த வேலையும் செய்ய தோணாது, உடல் ரொம்ப சோர்வாய் இருக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுல விளக்கேத்தி சாமி கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு அந்த உணர்வே வராம இருக்கும். கோயிலுக்கு போக மாட்டாங்க. இது மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்குதுன்னா உங்க வீட்டுல தீய சக்திகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வைத்து நீங்க வீடு முழுவதும் சாம்பிராணி புகை போடும் பொழுது கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கண் திருஷ்டி தீய சக்திகள் வயிற்றெரிச்சல்கள் கண் பார்வைகள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட பொருள் என்னமா அப்படின்னா வெள்ளை குங்குலிங்கம். இது நீங்க பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய இடத்துல கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். அந்த வெள்ளை குங்குலிங்கம் நம்மளுக்கு கற்கண்டு மாதிரி கிடைக்கும். அதை நீங்க உடைச்சு அதை ஒரு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க தினமும் நீங்க எந்த சாம்பிராணி போட்டாலும் பரவாயில்ல, கப்பு சாம்பிராணி போடுறீங்க இல்ல நாங்க நெருப்பு வச்சு அதுலதான் சாம்பிராணி போடுறோம் அப்படின்னாலும் இந்த வெள்ளை குங்குலிங்கத்தை கொஞ்சமா அள்ளி அதுல போடுங்க. இதை போட்ட உடனே நிறைய வீடு முழுவதும் புகைகள் அதிகமாக இருக்கும். இது கூடவே சேர்த்து நீங்க வெண்கடுகும் போடலாம். வெண்கடுகும் பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி எதிரி தொல்லைகளை உங்களுக்கு நீக்கி கொடுக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு முன்னோர்கள் சில தாந்திரிகங்களை சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே சாம்பிராணி புகை போட்டா ஆகாது, டாக்டர்ஸ் இது இந்த புகையெல்லாம் அதிகமா சுவாசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிம்பாங்க. ஆனா நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க,
தலைக்கெல்லாம் குளிக்கிறீங்க அப்படின்னா இந்த சாம்பிராணி புகை போட்டு நல்லா வாடை காமிப்பாங்க. ஏன்னா சளி பிடிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. வாஸ்தவம் தாங்க, இப்ப வரக்கூடிய சாம்பிராணிகள் நிறைய கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்பவும் உங்களுக்கு நல்லா பியூரா ஆர்கானிக்கா கிடைக்கக்கூடிய சாம்பிராணிகள் இருக்குது. அதை பார்த்து உங்க ஊர்ல தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி நீங்க பயன்படுத்தி பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை குங்குலிங்கம் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாக நம்ம பெருமாளை எதுக்கு வழிபாடு செய்வோம்? பெருமாள் இருக்கிறதுலே பணக்கார தெய்வம். நாமளும் நம்ம பண வசதி வாய்ப்போட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாளை வழிபாடு செய்வோம். அப்ப பெருமாளுக்கு பிடித்த இந்த குங்குலிங்கத்தை நம்ம வீடு முழுவதும் சாம்பிராணி புகை போடும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். பணம் வைக்கக்கூடிய இடம், பணப்பெட்டி, ஹேண்ட்பேக், பர்ஸ் எதுவா இருந்தாலும் சரி, அதுக்கும் நீங்க இந்த சாம்பிராணி புகையை காட்டுங்க. அது ரொம்ப நல்லது. பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புகையை உங்க வீடு முழுவதும் வெளியில உள்ள பாத்ரூமு, பின்வாசல், அது மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த சாம்பிராணி புகை நல்லா படும் அளவுக்கு நல்லா வீடு முழுசும் போட்டு விட்டுருங்க. எனக்கு ஒத்துக்காதுமா, எனக்கு அலர்ஜி இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்க அந்த சாம்பிராணி வீடு முழுசும் போட்டுட்டு நீங்க கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வெளியில கூட நீங்க வெயிட் பண்ணுங்க. அந்த புகை குறைந்ததுக்கு அப்புறம் நீங்க வீட்டுக்குள்ளார கூட போய்க்கலாம். இந்த மாதிரி நீங்க வாரத்துல 2 முறையாவது செய்து பாருங்கள். உங்க வீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். அதற்கப்புறம் ஒவ்வொரு விஷயங்களா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு புரிஞ்சிரும், நம்ம வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் கிடையாது. நம்ம வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் ஒரு வாய்ப்புகளையும் இந்த கடவுள் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த குங்குலிங்க புகை குலதெய்வத்திற்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்க வீட்டில் குலதெய்வ வழிபாடு செய்யறீங்க அப்படிங்கிறப்ப கூட நீங்க இந்த குங்குலிங்க புகையை நீங்க போட்டு விடுங்க. சாம்பிராணி போடும்போது இந்த குங்குலிங்கத்தை அப்படியே போட்டீங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய வாசனையே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நறுமணமிக்கதாக இருக்கும். மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குங்குலிங்கம் எங்கெல்லாம் வாசனைகள் இருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமி தாயார் இருப்பாள் அப்படிங்கிறது ஐதீகம். மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல பணம், செல்வ செழிப்புக்கு குறைவே இருக்காது. அப்ப கண்டிப்பா நீங்க அந்த வெள்ளை குங்குலிங்கம், இது ரொம்ப விலை அதிகம் கூட இருக்காதுங்க. ஒரு 30 ரூபாயிலிருந்து 40 ரூபாய்க்கே நம்மளுக்கு இந்த வெள்ளை குங்குலிங்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இந்த குங்குலிங்கத்தை சாம்பிராணி புகை போடும்போது சேர்த்து போட்டு பாருங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில சுப நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். வருமானம் பெருகும். இது நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் தாராளமாக செய்யலாம். சின்னதா ஒரு துணி கடை வச்சிருக்கிறம்மா, ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் அங்கேயும் இந்த சாம்பிராணி புகை போட்டு பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு வருமானம், தொழில் விருத்தி ஏற்படும். கண்டிப்பா நம்பிக்கையோட செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள்